பல ட்ராக்களை டக்குன்னு முடிச்சாலும் கூட சிறகடிக்க ஆசையில் இன்னமும் இந்த ரோகிணி விஷயத்தை மட்டும் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த கதையுடைய மெயினான ஒரு ட்விஸ்ட்டுங்கிறதுனால. ஸோ அதில் இந்த கிறிஸ்டை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நமக்கு லைட்டாக போர் அடிக்கவும் ஆரம்பிக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா மனோஜுக்கு இன்னுமே ரோஹிணி மேலே சந்தேகமே வரல அப்படிங்கிறத பற்றி யோசித்து பார்த்து இந்த கதை இப்படி போனால் பெட்டராக இருக்குங்கிறதுக்கான நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கற்பனை தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு எபிசோடில் இப்போ கிறிஸ்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பதறிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஸோ பதறிட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து முதல்ல மீனாவுக்கு கால் பண்ணி மீனாட்ட பேசுவோம் அப்படின்னா வந்து மீனா வந்து ஃபோன் பண்ணால் எதுக்கு பலக்குரல் கால் பண்ணால் கூட வந்து ஒரு காரணம் இருக்கும். இவங்களுக்கும் நமக்கு தான் ஆகவே ஆகாது, அந்த பொண்ணு இதுக்கு நமக்கு கால் பண்ணுது அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க இவங்க அந்த ஃபோனை அட்டன் பண்ணி சரி ஓகே அப்படின்னு ரோஹினிகிட்ட பேசலாமான்னு யோசிச்சு ரோஹினிகிட்ட வந்து ரோஹினி கேஷுவலாக எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் இல்லை இங்கே போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்க ரோஹினி அங்கேயும் போல கிறிஷு இப்போ அவன் எங்கே போனானே தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் எங்கள் அம்மா காணாமல் போனாங்க, சரி ஓகே அவங்க வயசில் பெரியவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் இவன் சின்ன பையன், இவனுக்கு ஏற்கனவே எதுவும் தெரியாது. மொத்தமாக சரி தொல்லை விட்டுச்சுன்னு வேணால் விடலான்னு பார்த்தா இருந்தாலும் பெத்த மனசாச்சே அப்படின்னு அவங்க யோசிக்க மனசில் கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ முத்துவும் மீனாவும் கிறிஷை பார்க்க போகிறாங்க. ஸோ கிறிஷ் வந்து காரில் பின்னாடி வந்து ஜாமான் எடுக்கலான்னு போய் பார்த்தா பின்னாடி கிறிஷ் இருக்கிறத பார்த்து ஐயோ கிறிஷ் நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யாரெல்லாம் இருக்கா மொத்த மீனோட குடும்பமும் இருக்காங்க. சந்திராவில் ஆரம்பித்து சீதா சத்யா எல்லோரும் இருக்கும் பொழுது முகத்தை தண்ணியெல்லாம் தெளித்து என்னடா ஆச்சுன்னு எழுப்பி அவனை தேத்தி கொண்டு போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அங்கே வந்து அவரை வந்து இந்த கிப்ஸ்லாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போக எங்கேயுமே காணாம் கிறிஷை அப்படிங்கிறனால இது ஒரு குழப்பத்தில் கடைக்கு திருப்பி போகணும். ஏன்னா வேறு வழி இல்லை, மனோஜ்கிட்ட ரொம்ப நேரம் வந்து போய் சொல்ல முடியாது. ஸோ கடைக்கும் திருப்பி ரோகிணி போக அங்கே மனோஜ் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த ராஜா ராணி 2 பேரும் திருப்பி அங்கே வேற வந்தவங்களை எப்படியாச்சும் பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு வந்து முத்து சொல்லியிருந்தார்ல. ஸோ அதுக்காக பொறி வச்சு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேமராவை ஒரு ஓரமாக செட் பண்ணிவிட்டு என்ன ராணி நான் தான் ஏதோ உன்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னா என்ன நான் தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க ஆமாம் நீங்கள் தான் தப்பாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் இது எதுலேயுமே வந்து மனசில் லயிச்சு போகாமல் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தலைவலியோடு அந்த பக்கம் ரோகிணி நின்றுட்டு இருக்கும் பொழுதே ராணிக்கிட்ட போயிட்டு வந்து வேணும்னே ராஜாக்கிட்டே ராணிக்கிட்டையும் சரி 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு இப்படி திருப்பி இப்படியும் மிரட்டுறீங்களே எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கும் போது அவங்க டக்குன்னு கடுப்பாகி இந்த நாங்கள் திருடணும் நாங்கள் தான் பணத்தை எடுத்தோம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் வந்து திருப்பி வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்குறதுக்கான காரணமே. நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவும் இல்லை. இந்த கடைக்கு நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுத்ததுக்கு உண்மையாக மட்டும்தான் நடந்துக்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஐடியாஸை கொடுத்தோம். அந்த ஐடியாவே நாங்கள் தான் கொடுத்தோம். சீட்டு போட்டு பணம் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவே நாங்கள் தான் கொடுத்தோம். முதல்ல அறிவோடு யோசிக்கணும். இத்தனை டிகிரி படிச்சிருக்கேங்கிறீங்கள, ஆனால் வந்து அந்த லாக்கரை திறக்கிறதுக்கு பின் வேணும். அந்த பின் எங்களுக்கு தெரியாது. லாக்கரை திறக்கும் போது யாரோ அறிவுபூர்வமாக சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் கம்ப்யூட்டரில் போய் சாஃப்ட்வேரில் போய் அதெல்லாம் ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் வந்து யாராச்சும் எங்களுக்கு தெரியுமா, எனக்கு உங்கள் கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டும் தெரியாது, அதே மாதிரி அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது எங்கள் மேலே எப்படி நீங்கள் பழி போட்டீங்க, இது தெரிஞ்சதே உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் தான். நீங்களோ உங்கள் ஒய்ஃபோ பண்ணிவிட்டு எங்கள் மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இப்போ தான் மனோஜுக்கு லைட்டாக பொறி தட்ட போகுது. இந்த பக்கம் அது வரைக்கும் வந்து கிறிஷை பற்றி யோசிச்சுட்டு இருந்த ரோகிணி ஐயோ இந்த கேஸை நம்ம மாட்டிப்போம் போலையே அப்படின்னு திரும்பி பார்க்க இவங்க பேசாதெல்லாம் நியாயமாக தானே ரோகிணி இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு என்ன சொல்கிறாரு, சரி ஓகே நம்ம உடனே போலீஸை வர வைக்கிறோம், இதுக்கு மேலே வந்து இதை விடக்கூடாது, இது கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு, இவங்க அதை திருடலைன்னா வேறு யாரோ திருடினாங்க, நம்ம கடையில் தானே இருக்காங்க, கடைக்குள்ளே இருக்க ஒரு ஆள் தான் திருடி இருக்க முடியும், அப்போ வேறு யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், நான் போலீஸுக்கு உடனே கூப்பிட்றேன் அப்படின்னு போய் வந்து ஃபோனை எடுத்து காதில் வைக்கும் பொழுது ஐயோ ஏற்கனவே கிறிஷ் விஷயத்தில் பிரச்சனையாக இருக்குது, கிறிஷ் வந்தாலே இது இன்னும் சிக்கலாகிடும், இதில் இவன் வேறு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறானேங்கும் போது டக்குன்னு வந்து இப்போ ஸ்ருதி வந்து கால் பண்ணி ஸ்ருதி வந்து ரோகிணிக்கிட்ட ரோகிணி எங்கே இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, நம்ம வீட்டுக்கு கிறிஷ் வந்துட்டானா அப்படின்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவாங்க. கிறிஷ் வந்துட்டானா அப்படின்னா வந்து ஆமாம்மா அங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுதே இந்த பக்கம் மனோஜ் போலீஸுக்கு கால் பண்ண ஆரம்பிக்க ஐயோ மனோஜ் போலீஸுக்கு கால் பண்ணாத மனோஜ் வேணான்னா ஏன் வேணாங்கிற என்ன அவங்களுக்கு முதல்ல வரட்டும், இவங்க எடுக்கலன்னு சொல்கிறாங்க இந்த ராஜாவும் ராணியும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க ஐயோ மனோஜ் நான் தான் எடுத்தேன் போதுமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் ரோகிணி கத்துனா இப்போ செம கடுப்பாகி அப்படியே வந்து ஷாக் ஆகி திருப்பி பார்ப்பார் மனோஜ்.
என்ன சொல்கிற அப்படின்னா வந்து எனக்கு ஒரு அவசரமாக தேவை இருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன், அதனால தான் போலீஸ் வர வைக்க வேணான்னு. அந்த பிரச்சனையை விட எனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குது, தயவு செஞ்சு அதை இப்போ விட்டு நான் உனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கும் போதே பலார் அப்படின்னு ஒன்று மனோஜ் ரோகிணியை முதல் தடவையாக ஒரு பலாரை விட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இது தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவங்க என் மேலே வந்து பழி போட்டாங்க, இவங்களுக்கு ஒரு டிவியை கொடுத்துருக்கோம், போலீஸ் வேணாம் நீ சொன்னதெல்லாம் அதுக்கு தான், என்ன இதாக இருந்தாலும் விஷயமா இருந்தாலும் அம்மா கூட சொன்னாங்க நீ தான் எடுத்துருப்பன்ட்டு, அதெல்லாம் இல்லை வேணும்னா அது நம்ம கடை, ரோகிணி என்கிட்ட கேட்டுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி என்கிட்ட வந்து கேட்க முடியாத விஷயம் அப்படின்னா, இல்லை ஒரு வட்டி கடனுக்கு வாங்கினேன், முன்னாடி ஒரு தடவை வாங்கினது, அதை சொன்னால் வந்து அத்தைக்கிட்ட நீ எப்படி சொல்லிவிடுவேன், ஆண்டி வந்து என்ன இப்போ ஏற்கனவே இருக்க கோபத்தை ஏதாவது என்னை பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இருக்கும் போதே தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ, எனக்கு முகத்தை பார்க்கவே பிடிக்கலங்க, ஐயோன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக அடி வாங்கிட்டமேன்னு கிளம்பி நேராக அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி குடுன்னு கிளம்பி வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் கிறிஷை வந்து நடுஹாலில் உட்கார வச்சு எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆக போகிறாங்க ரோகிணி. ஸோ உள்ளார ரோகிணி நுழைய அப்படியே தம்தன இந்த பக்கம் இவர் வந்து இப்படி வந்து முறைச்சி தம்தன லவ் மியூசிக்காக இன்னும் அப்படியே பபம் அப்படின்னு வந்து பயங்கரமாக ஒரு பிஜிஎம்லாம் போட்டு இந்த பக்கம் கிறிஷ் அப்படியே ஓரக்கண்ணில் பால் குடிச்சிக்கிட்டே திரும்பி அவங்க அம்மாவை முறைச்சி பார்க்க, இந்த பக்கம் அவங்க அம்மா அவரை முறைச்சி பார்த்துட்டு வந்து இப்போ ஓடி போய் கட்டி பிடிக்கவும் முடியாது, இல்லை அந்த குழந்தைங்க எங்கேயாச்சும் போய் டக்குன்னு கீழே விழுந்தா 4 போடுவாங்கல்ல முதுகில், அந்த மாதிரி போடவும் முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த பக்கம் வந்து மீனாவும் முத்தும் அவன் பாவம் அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டுட்டு அவங்க அம்மாக்காரி போவே இல்லையாங்க, அவனை ரொம்ப லோன்லியாக இருந்து பிரச்சனையாகி அங்கேருந்து ஓடி வந்திருக்கான், இவனை முதல்ல அந்த அறிவு போர்டிங் ஸ்கூலில் தான் வந்து அவன் படிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இதில் வேற மனோஜ் ஏற்கனவே சோகத்தோடு அவர் பின்னாடி காரில் இறங்கி வந்து அவர் ரோகிணியை முறைச்சிக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்டி இருக்கிறத பார்த்து இதுக்கு இவங்க வந்தான் அப்படின்னு கேட்டால், இல்லை அவனுக்கு அம்மா விட்டு போயிடுச்சான் அப்படின்னா, சும்மா யாரையாச்சும் விட்டு போனாங்க இது பண்ணாங்க நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க, அது எப்படி அங்கேருந்து வந்து கரெக்டாக உன் காரில் ஏறினான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அது ஏதோ எதேச்சையாக ஏறியிருக்கான், என் காரனே தெரியாமல் ஏறியிருக்கான், முதல்ல அந்த ஸ்கூலில் போய் பேசி அவங்க பாட்டி ஊரில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள்ட்டையும் போய் பேசி அவனை நம்ம வீட்டிலேருந்து வேணால் ஸ்கூலுக்கு அனுப்பலாங்களாம், இல்லைனா வந்து இவனை ஸ்கூலில் போய் அடிக்கடி நாங்களாச்சும் பார்த்துக்கணும், டே உனக்கு இப்போ என்ன அங்கே வந்து உனக்கு அம்மா இல்லை அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, நானும் மீனா ஆண்டியும் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் வரோம், நாங்கள் 2 பேரும் உனக்கு ஸ்கூலுக்கு வந்து உன்னை அடிக்கடி பார்க்குறோம், பார்த்து எல்லாத்தையும் உனக்கு சரி பண்ணி தரோம், அது உனக்கு அப்போ யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா நாங்கள் வாங்கிட்டு வரோம், நீ கொஞ்சம் நாளைக்கு எங்கள் படி, இந்த ஒரு வருஷம் முடியட்டும், திருப்பி ஸ்கூல் மாற்றினா நல்லா இருக்காது, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நாங்களே வந்து உங்கள் பாட்டிகிட்ட பேசி உன்னை வந்து நான் பழைய ஸ்கூலில் சேர்த்து விட்டு நான் கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன் சரியா அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து அந்த பையன் சரி அங்கிள் எனக்கு யாருமே என்னை பார்க்க வரலன்னா அவங்க எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொன்னாங்க, நான் அம்மா இருக்குன்னு பொய் சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து அப்படியே ரோகிணி ஒரு முறைக்க ரோகிணி ஏற்கனவே மனோஜ்கிட்டையும் சிக்கிட்டோம், இங்கே இதுவும் சிக்கிட்டா அப்புறம் என்னதான்டா நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு அவங்க திருன்னு முடிச்சாங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் வந்து அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுற மாதிரி விஷயங்கள் சும்மா வந்து கடமைக்கே வந்துட்டு அப்புறம் ஈஸியாக அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு இல்லாமல் அட்லீஸ்ட் அந்த பணம் திருன விஷயத்தில் அந்த ராஜாராணியை திருப்பி கூட்டு வந்து காமிச்சதுக்கு அதை வச்சு ரோகிணியே உண்மையை சொல்லி மனோஜுக்கு ரோகிணி மேலே கொஞ்சமாக சந்தேகம் வர காட்சிகள் வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ ரோகிணியோட குழந்தை தான் கிறிஸ்டின்ங்கிறத முதல்ல மனோஜ் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதை போகும்னு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.